வணக்கம். டிப்ளே கடமிருந்து ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன். நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, பித்ரு தோஷம் உண்மையெனில் முன்னோர்கள் சபிப்பார்களா? இதுதான் தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதான் பதிவுகள் வரிசையாக வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர், பேசிக் சித்தா, வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். பித்ரு தோஷம் உண்மையெனில் முன்னோர்கள் சபிப்பார்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாராது, நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது. அவரவர் செய்கிற பாவ புண்ணியத்தால் மட்டுமே வரும். மனிதன் மதி வழியில், மதியோ விதி வழியில், விதியோ கர்ம வழியில், கர்மவோ உன் கையில். அதாவது, இன்று நாம் செய்யும் செயல் கர்மா நாளை நமக்கு வர இருக்கும் நல்வினை தீவினை இரண்டும் ஆகும். இதில் பித்ரு தோஷமும் அப்படியே நிற்கும். ஓகேவா? பித்ரு தோஷம்னா என்ன? பித்ரு தோஷம் என்பது யாது? நமது அன்றாட வாழ்வில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சிரமப்பட்டு வைப்பதைப் போல பிள்ளைகள் இறுதி காலத்தில் பெற்றோர்களை கவனிக்கிறார்களா? அதுதான் பித்ரு தோஷம். கவனிக்கவில்லை என்றால் அதுவே பித்ரு தோஷமாகும். பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் சாபம் அல்ல. செயல்களால் நாமே தேடிக்கொள்ளும் தோஷமே உண்மையில் பித்ரு தோஷம் ஆகும். இது வழி வழியாக பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். பெற்றோர்களை மகன் ஒருவன் வருந்தும் அளவிற்கு முதியோர் இல்லத்தில் விடும் சமயத்தில் அதை பார்க்கும் பேரன் நாளை அவன் அப்பாவை அப்படியேதான் நடத்துவான். உயிருடன் இருக்கும் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திவிட்டு அவர்கள் இறந்த பிறகு ஊர் பார்க்க படையல் வைத்து திதி கொடுப்பதால் யாருக்கும் லாபம் இல்லை. இதுதான் பித்ருதோஷம். பித்ருதோஷம் என்பது நமது முன்னோர்கள் சபிப்பதால் வருவதில்லை, நம் செயல்களால் நமக்கு வருவதே பித்ருதோஷமாகும். அப்படி என்றால் முன்னோர்கள் சபிக்க மாட்டார்களா? ஏன் சபிக்க மாட்டார்கள்? ஒரு பிள்ளை தனது தாய் தந்தையை பசியுடன் அலைய வைத்தால் அவர்கள் சபிக்கத்தான் செய்வார்கள். அந்த சாபம் அந்த வம்சத்தின் மீது படரத்தான் செய்யும். பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை செய்கிறார்களோ இல்லையோ, பிள்ளைகள் தங்களது கடமைகளை செய்தே ஆக வேண்டும். சாஸ்திரமும் மாதா பிதாவிற்கு அடுத்தபடியாகத்தான் குருவையும் தெய்வத்தையும் வைத்திருக்கிறது. இதன்படி பெற்றோர்களை கவனிக்க தவறும் அனைவருமே பித்ரு தோஷத்திற்கு இலக்காக நேரிடும். அதன் தாக்கத்தால் இறுதியில் வாழ்க்கையும் இழக்க நேரிடுகிறது. ஆக பித்ரு தோஷம் என்பது மாதா பிதாவை சரியாக பார்க்க தவறுகிறவர்களுக்கே வருகிறது பித்ரு தோஷம். அது வழி வழியாக தொடர்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தங்கள் அனைவரும் அவரவர் தாய் தந்தையரை பெற்றோரை பராமரித்து கவனித்து பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.